சமீபத்தில நம்மளுடைய வீடியோல ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் எனக்கு காலையில எந்திரிக்கும்போது வயித்துல எந்த பிரச்சனையும் இல்ல. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த சாப்பாடு வயிற்றுல போய் விழுந்த உடனே வயிறு நல்லா வலிக்குது. வயிறு எரிச்சலா இருக்கு. எனக்கு அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனால இது உருவாகுது? இதற்கான தீர்வ பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். செரிமான கோளாறுகள் வந்து இருக்கு. வயிற்றுல ரொம்ப நேரம் உணவு தேங்குது. இந்த மாதிரியான காரணங்களால நீங்க உணவு சாப்பிடும்போது வயிற்றுல வலி உண்டாகலாம். ஸோ நாம வயிற்று பகுதியில பார்த்தோம் அப்படின்னா, மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு கோழை இருக்கக்கூடிய லேயர் இருக்கும். அந்த லேயர் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, இல்ல வயிற்றுல அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, ஸோ காலை நேரங்கள்ல நம்ம வயிற்றுல அமிலம் அதிகமா சுரக்காது. நீங்க உணவ சாப்பிடும்போது தான், அந்த உணவ செரிக்கிறதுக்காக வயிற்றுல அமிலம் வந்து நெறைய சுரக்கும். அந்த அமிலம் வந்து ஆல்ரெடி வயிற்றுல வந்து புண் இருந்துச்சு அப்படின்னா, அந்த புண்கள் மேல படும் பொழுது வலி இருக்கும், எரிச்சல் வந்து இருக்கும். ஏன்னா, உணவு வயிற்றுக்குள்ள போய் விழுந்த உடனே வயிறு நல்லா சுருங்கி விரியும். அப்பதான் அதுல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வரும். அந்த உணவும் வந்து வயிற்றுல செரிமானமாகி முன்சிறுகுடலுக்கு போகும். இந்த அசைவு இயக்கங்களாலயும் ஆல்ரெடி அங்க புண்ணு இருக்கும் பொழுது, ஆசிட் வந்து அதுல படுறதுனாலயும் தான் உங்களுக்கு வயிறு எரிச்சல், வயிறு வலி வருது.